தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் இந்த ஒரு ஆழமான பார்வைக்கு, அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு தேடலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆமா, இன்னைக்கு நாம இந்த தேடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முழு மனசோட ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அளித்த வாழ்விற்காகவும் உம்முடைய வார்த்தைகளால் எங்களை வழிநடத்துவதற்காகவும் நன்றி. இன்றைய வாசகங்களின் கருப்பொருளான உமது ஜீவனுள்ள வார்த்தை, அப்புறம் நீர் எங்களுக்கு இலவசமா அருளும் மன்னிப்பு, இந்த மாபெரும் கொடைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமாண்டரே, இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் எல்லையில்லா அன்பையும் எங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நீர் தரும் ஆறுதலையும் நினைத்து உம்மை போற்றுகிறோம். வானத்திலிருந்து வந்து மழையும் பனியும் எப்படி இந்த பூமியை நனைச்சு ஒரு வறண்ட நிலத்தை செழிப்பா மாத்துதோ, அதே மாதிரி உம்முடைய வார்த்தை இன்னைக்கு எங்க மனசை நினைக்கணும்னு நாங்க ரொம்ப உருக்கமா ஜெபிக்கிறோம். வறண்டு போயிருக்கிற எங்க இருதயங்கள்ல உம் வார்த்தை அப்படிங்கிற ஜீவ தண்ணீர் பாய்ந்த எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. குறிப்பா இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியா வெளிச்சம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயரையும் நீங்க நிறைவா ஆசிர்வதிக்கணும். கண்டிப்பா அவங்க இந்த ஆழமான பார்வையை முழுமையா பார்த்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆன்மீக பயனை அடையணும். அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகி உம் வார்த்தையோட வெளிச்சம் வீசணும்னு கேட்கிறோம். உங்களுடைய மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம், அப்புறம் கிருபை மழையா பொழியப்படணும்னு உருக்கமா மன்றாடுறோம். அவங்க சுமந்துகிட்டு இருக்கிற பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்படணும். அவங்க இல்லங்கள்ல சமாதானம் எப்பவும் தங்கி இருக்க அருள் புரியும். அவங்க குடும்பங்கள்ல உம்முடைய அமைதி நிலைச்சிருக்கட்டும். அவர்கள் வாழ்வில் உள்ள தடைகள் அகலவும் உம்முடைய அமைதி அவர்கள் உள்ளங்களை நிரப்பவும் வேண்டுகிறோம். உமது விசுவாசிகள் அனைவரும் உண்மையாக ஜெபிக்கவும் தங்கள் வாழ்வில் மற்றவர்கள் செய்த தவறுகளை அன்போடு மன்னிக்கவும் அருள் தாரும். எங்கள் சமூகங்கள் உமது திருவிவேலியம் மற்றும் தொடர்ச்சியான ஜெபத்தின் வழியாக முழுமையான மாற்றம் அடையவும் அன்பில் வளரவும் உதவி செய்யும். எங்கள் இந்த சிறிய ஊழியத்தின் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்கள் உமக்கு முன்பாக உண்மையாக ஜெபிக்கவும் மற்றவர்களை அன்போடு மன்னிக்கவும் கடவுளின் வார்த்தை அவர்கள் வாழ்வில் 100 மடங்காக கனி கொடுக்கவும் உதவ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த மன்றாடுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். உங்களை மறுபடியும் இந்த ஆழமான பார்வை வழியா சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். கடவுளோட வார்த்தை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத ரொம்ப அழகா இயற்கையோட இணைச்சு படம் பிடிச்சு காட்டுது. இந்த ஆழமான பார்வைக்குள்ள நாம நுழைவதற்கு முன்னாடி இன்றைய வாசகத்தின் மைய கருத்தையும் அதோட ஆன்மாவையும் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ண உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. நேயர்கள் அதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதாவது, ஒரு காலத்துல ரொம்ப வறண்ட வெடிச்சு போன ஒரு நிலம் இருந்துச்சு. பல வருஷமா ஒரு சொட்டு மழை கூட இல்லாததால அந்த நிலம் ஒரு பாறை மாதிரி ரொம்ப கடினமா மாறிடுச்சு. எந்த விதையும் அங்க முளைக்கல. முளைக்க வாய்ப்பில்லை. ஆமா, அங்க வாழ்ந்த மக்கள் அந்த நிலத்தை பார்த்து இதுல இனி எதுவுமே முளைக்காது, இது சுத்தமா பயனற்றது அப்படின்னு நம்பினாங்க. ஆனா ஒரு நாள் வானத்திலிருந்து இருண்ட மேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த மழை துளிகளும் பனியும் அந்த வறண்ட நிலத்துல தொடர்ந்து பொழிய ஆரம்பிச்சது. அந்த தண்ணீர் வீணாகல இல்லையா? சத்தியமா வீணாகல. முதல் சில துளிகள் அந்த பாறை மாதிரி இருந்த நிலத்தின் மேற்பரப்புல பட்டு தெரிச்சாலும் தொடர்ந்து பெய்த மழையானது மெதுவா அந்த கடினமான நிலத்தின் விரிசல்களுக்குள்ள ஊடுருவுச்சு. அந்த நிலத்தை ஈரப்படுத்தி மென்மையாக்குச்சு. வாவ், ரொம்ப அருமை. பல வருஷமா நிலத்துக்கடியில உறங்கி கிடந்த விதைகள் அந்த ஈரப்பதத்தை உணர்ந்து உயிர் பெற்று முளைக்க தொடங்குச்சு. சில மாசத்திலேயே அந்த வறண்ட நிலம் ஒரு மாபெரும் விளைச்சலை கொடுத்து பசியோடு இருந்த பல 100 பேருக்கு உணவை கொடுத்துச்சு. இது ஒரு அருமையான ஸ்டோரி. இந்த வறண்ட நிலம் அப்படிங்கிறது இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஆமா, பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை அப்படி வறட்சியாதானே இருக்கு. வறட்சியான சூழ்நிலையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலையே, ஜெபம் பண்ணியும் ஒண்ணுமே மாறலையே அப்படின்னு ஏமாற்றத்தோடு நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சிடுவோம். அப்போ கடவுளோட வார்த்தை எப்படி மழையா உங்களை மாத்துது அப்படிங்கிறது தான் இந்த எசாயா வாசகத்தோட மைய கருத்து. இதோட வரலாற்று பின்னணிய கொஞ்சம் சொல்ல முடியுமா?
எசாயா இத யாருக்கு சொன்னாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எசாயா இதை யாருக்கு சொல்றாரு தெரியுமா? பாபிலோனிய அடிமைத்தனத்துல இருந்த மக்களுக்கு தான் சொல்றாரு. ஓ, அவங்க தங்கள் சொந்த நாட்டையும் ஆலயத்தையும் இழந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்களே, அவங்களுக்கா? ஆமா, கடவுள் நம்மள கைவிட்டுட்டாரு, இனிமே நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல அப்படின்னு வறண்ட பாலைவனம் மாதிரி ஒரு மனநிலையில அந்த மக்கள் இருந்தாங்க. அந்த பின்னணியில வச்சு பார்க்கும்போது இந்த இருக்கை ஒப்பீடு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு புரியுது. மழை, பனி வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளைத்து தழைத்து வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை அப்படின்னு கடவுள் உங்களை பார்த்து சொல்றார். இத வாசிக்கும் போதே ஒரு குளிர்ச்சியான உணர்வு வருது இல்லையா? கண்டிப்பா. வானத்திலிருந்து இறங்குற அந்த மழையும் பனியும் சும்மா பேருக்கு பெய்யல. அது தன்னோட வேலைய சரியா செய்யுது. நிலத்தை நனைச்சு விதைய முளைக்க வைக்குது. மழை வருது, நிலம் நனையுது, செடி வளருது, விதைப்பவனுக்கு மீண்டும் விதை கிடைக்குது, பசியோடு இருப்பவனுக்கு உணவு கிடைக்குது. இந்த தொடர்ச்சியான செயல்முறையத்தான் எசாயா இறைவாக்கினர் அப்படியே கடவுளோட வார்த்தைக்கு ஒப்பிடுறாரு. சரியா சொன்னீங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். கடவுளின் வார்த்தைக்கும் மனிதர்களாகிய நம்முடைய வார்த்தைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சாதாரணமா பேசும்போது வார்த்தைகளை வெறும் தகவல் பரிமாற்றத்துக்காகவோ இல்ல நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்காகவோ பயன்படுத்துறோம். இதுல என்ன வித்தியாசம்? நான் ஒரு வார்த்தை சொன்னா அது வெறும் காத்துல கலக்கிற ஒரு சத்தம் மட்டும்தான். ஆனா பழைய காலத்துல இறைவாக்கினர் மரபில், அதுவும் இந்த வாசகத்தோட மூல மொழியான எபிரேய மொழியில பார்க்கும்போது வார்த்தை அப்படிங்கிறதுக்கு தாபார் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. தாபார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வெறும் சத்தம்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு செயலூக்கமுள்ள சக்தி. ஒரு நிமிஷம், செயலூக்கமுள்ள சக்தி அப்படின்னா என்ன? நம்ம மனித மூளைக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கே. வார்த்தை எப்படி ஒரு சக்தியா மாற முடியும்? இத புரிஞ்சுக்க நாம திருவிவிலியத்துல தொடக்க நூலுக்கு போகணும். கடவுள் உலகத்தை படைக்கும் போதும் அவர் தன் கைகளால உலகத்தை செதுக்கல. ஒலி உண்டாக அப்படின்னு சொன்னாரு. உடனே ஒலி உண்டானது. அவர் சொன்ன வார்த்தை ஒலிய பத்தி விவரிக்கல, மாறாக அந்த ஒலியே உருவாக்குச்சு. ஓ, அவர் பேசின உடனே அந்த விஷயம் அங்க நடக்குது. ஆமா. உதாரணத்துக்கு ஒரு நீதிபதி நீதிமன்றத்துல உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை வெறும் தகவல் இல்ல, அது ஒரு செயல். அந்த வார்த்தை சொல்லப்பட்ட மறுகணமே அந்த மனிதன் சுதந்திரவாளியா மாறிடுறான். அதே போலதான் கடவுளின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அது ஒரு செயல். அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த விருப்பத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் அவரிடம் திரும்பாது. அதத்தான் 11ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது 100க்கு 100 நிச்சயம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நம்ம நவீன காலத்துல வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் முரண்பாடாகவும் பண்ணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்றைய உலகத்துல நாம தினமும் பல ஆயிரம் வார்த்தைகளை கேட்கிறோம். அதுல முக்காவாசி வார்த்தைகள் வெறும் வெற்று வார்த்தைகள் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆன்லைன்ல ரொம்ப ஆசையா ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிருப்போம். ஆமா, 100% அசல் பொருள் நாளைக்கே வந்துடும் அப்படின்னு விளம்பரம் பார்த்திருப்போம். சரியா சொன்னீங்க. ஆசையா காத்துக்கிட்டு இருந்து அந்த பெட்டி வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப ஆர்வமா அதை திறந்தா உள்ள நாம கேட்ட பொருளுக்கு பதிலா ஒரு செங்கலோ இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு கிழிஞ்ச துணியோ இருக்கும். மனிதர்களோட வார்த்தைகளை நம்பி நாம இப்படித்தான் பலமுறை ஏமாந்து போறோம். விளம்பரங்கள்ல வர்ற வார்த்தைகள் முக்கால்வாசி நேரங்கள்ல நம்மள ஏமாத்துறதுக்காகவே உருவாக்கப்படுது. அது மட்டுமா, ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வரும்போது நாம எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கு பாருங்க. அது ஒரு பெரிய லிஸ்டா இருக்குமே. ஆமா, இந்த வருஷம் நான் கண்டிப்பா தினமும் உடற்பயிற்சி செய்வேன், இனிமே இனிப்பே சாப்பிட மாட்டேன், வெள்ளிக்கிழமை ஆனா கண்டிப்பா நோன்பு இருப்பேன் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகளை விட்டு தீர்மானங்களை எடுப்போம். ஆனா பிப்ரவரி 2ஆம் தேதியே அந்த நோம்பும் காணாம போயிடும், உடற்பயிற்சி தீர்மானமும் காத்துல பறந்துரும். யாராவது ஒரு பிரியாணியோ ஸ்வீட்டோ கொடுத்தா சரி, ஆண்டவர் கொடுத்ததை சாப்பிடாம இருக்க கூடாது, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தைகளை நாமே உடைச்சிடுவோம். மனிதர்களோட வார்த்தைகள் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. மனிதர்களாகிய நம்ம வார்த்தைகளுக்கும் கடவுளோட வார்த்தைக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாடே இதுதான். நம்ம வார்த்தைகள் சூழ்நிலையை பொறுத்து மாறும், நம்ம மனநிலையை பொறுத்து மாறும். ஆனா கடவுளின் வார்த்தை அப்படிப்பட்டதல்ல. அது கண்டிப்பாக நடக்கும் என்ற உத்தரவாதம் கொண்டது. 100% கேரண்டீட் டெலிவரி.
அது எந்த சூழ்நிலையிலும் மாறாது, எந்த தடைகள் வந்தாலும் தன்னோட இலக்க அடையாம நிற்காது. கண்டிப்பா. இங்க நான் ஒரு முரண்பாடான கேள்வியை கேட்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? நிஜ வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் பெரிய கடன் பிரச்சனையில இருக்கலாம், இல்ல தன்னோட குடும்பத்துல யாருக்காவது ஒரு பெரிய வியாதி வந்து ஹாஸ்பிட்டல்ல போராடிக்கிட்டு இருக்கலாம். ஆமா, அது ரொம்ப இருட்டான ஒரு சூழ்நிலை தான். அந்த மாதிரி சூழ்நிலையில கடவுளோட வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு சக்தியா செயல்படுது அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆறுதலா இருக்கும்? இன்றைய மனிதர்கள் தகவல் பெருக்கத்தினால் ஏற்படும் மன அழுத்தத்துல ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ண அடுத்த செகண்டே ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி அவங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கிடைக்காதப்போ கடவுள் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு உடைஞ்சு போயிடுறாங்களே, இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் நியாயமான கேள்வி. பிரச்சனை என்னன்னா, நாம கடவுளை ஒரு மேஜிக் பண்ற மந்திரவாதியா பார்க்க பழகிட்டோம். ஆனா கடவுள் ஒரு விவசாய போல செயல்படுகிறார். ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்ட உடனே அது அடுத்த நாளே மரமா வளர்ந்துராது. அது மண்ணுக்குள்ள இருட்டுல கிடக்கணும், மழையோட ஈரப்பதத்தை உறிஞ்சணும். அது வெளியே வரத்துக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த விதைய தன்னோட பாதுகாப்பான கடினமான தோலை உரிச்சுக்கிட்டு வெளியே வரணும். அது ரொம்ப வலியான ஒரு செயல்முறை. அது வேர் விடணும். அந்த வேர் கண்ணுக்கு தெரியாம மண்ணுக்குள்ள எவ்வளவு ஆழமா போகுதோ அவ்வளவு தூரம் அந்த செடி ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ இருட்டான நேரத்துல தான் அந்த விதை பலமாகுது. அதுபோலதான் நீங்க கடவுளிடம் ஜெபம் செய்யும் போது உடனடியாக பதில் கிடைக்கவில்லையே என்று சோர்வடைய கூடாது. கடவுளோட வார்த்தை உங்க வாழ்க்கையில விதைக்கப்பட்டு விட்டது. அது இருட்டான சூழ்நிலையிலையும் உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களுக்குள்ள ஆழமா வேர்விட்டு கொண்டிருக்கிறது. சரியா சொன்னீங்க. அது உடனடியாக உங்க பிரச்சனைய மாத்தலனாலும் அந்த பிரச்சனைய சந்திக்கக்கூடிய மன வலிமைய, மாற்றத்தை உங்களுக்குள்ள அமைதியா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஓ, அப்போ பிரச்சனை தீர்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைய தாங்கிக்கிற பக்குவத்தை அந்த வார்த்தை நமக்குள்ள உருவாக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா. இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? மழை தண்ணி நிலத்துல விழுந்த உடனே அது பெரிய சத்தம் போட்டுக்கிட்ட வேலை செய்யறதில்ல. அது சத்தம் இல்லாம ஆழமா ஊடுருவி தன்னோட வேலையை செய்யுது. மிக அருமையான ஒப்பீடு. அதுபோல கடவுளோட வார்த்தை நம்ம காதுகள்ல விழுந்த உடனே அது நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அமைதியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல அது நம்மள ஆறுதல் படுத்துது, சில நேரங்கள்ல நம்மள திருத்துது, சில நேரங்கள்ல நமக்கு ஒரு புது வழிய காட்டுது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வார்த்தை எந்த வகையிலயாவது நம்மள மாத்தாம விடாது. இந்த எசாயா வாசகத்தை நம்ம தவக்காலத்துல வாசிக்கிறதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. என்ன காரணம் அது? தவக்காலம் அப்படிங்கறதே நம்மள நாமே சீர்தூக்கி பார்த்து கடவுளோட வார்த்தைக்கு நம்மள முழுமையா ஒப்பு கொடுக்கிற ஒரு காலம். கண்டிப்பா. நம்ம இதயத்தை நாமே சரிபார்க்க வேண்டிய நேரம் இது. அன்னை மரியா தன்னோட வாழ்க்கையில எப்படி அந்த வார்த்தையை முழுமையா நம்பி ஏற்றுக்கொண்டார்கள் என்று யோசித்து பாருங்க. வானதூதர் வந்து சொன்ன அந்த வார்த்தையை அவங்க ஏத்துக்கிட்ட உடனே அவங்க வாழ்க்கை என்ன சுலபமாவ மாறிடுச்சு? இல்லையே, ஊர் மக்கள் அவங்கள தவறாக பேசுவாங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஆபத்து வரும்ன்ற சூழ்நிலை தானே இருந்தது. ஆனா அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு செயலூக்கமுள்ள சக்தியா வேலை செஞ்சதுனாலதான் அவங்களால உலகத்துக்கே ரட்சகரை கொடுக்க முடிஞ்சது. அது எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு! அதே போல புனித யோசேப்பு கனவில் வந்த கடவுளின் வார்த்தையை நம்பி எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிந்தார். நள்ளிரவில் எழுந்து குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்து நாட்டுக்கு தப்பி ஓடினார். அவங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை உடனடியாக ஒரு மேஜிக் பண்ணல. ஆமா, ஆனா ஒரு பெரிய செயல்முறையின் வழியாக நிலைவாழ்வுக்கான பலனை தந்துச்சு. அதே போல நமக்கும் சரியான நேரத்தில் அது நிலை வாழ்வுக்கான பலனை தரும் என்ற உறுதியை இந்த வாசகம் அளிக்கிறது. கண்டிப்பா தரும். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கோணம். கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா அது அவர் மறந்துட மாட்டார். ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில இனி எதுவுமே மாற போறதில்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம கிட்ட பொய் சொல்லலாம். ஆனா கடவுளோட வார்த்தை அந்த சூழ்நிலைகளையும் தாண்டி செயல்படக்கூடிய வல்லமை கொண்டது. எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். இதை விட ஒரு பெரிய உறுதி நமக்கு வேற என்ன வேணும்? உண்மைதான். இதோடு சேர்த்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கேப்போம். இதை யோசிச்சு பாருங்க. கடவுளின் வார்த்தை எவ்வளவு வல்லமையானது, அது எப்படி மழைய போல இறங்கி வந்து ஒருவருடைய வாழ்க்கையை மாத்துறதுன்னு நாம இவ்ளோ நேரம் பேசணும். கடவுள் தன்னோட சாயல்லே நம்மள படைச்சிருக்காரு இல்லையா? ஆமா, நாம கடவுளின் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நாமும் நம்முடைய வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறோம்? நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அடுத்தவங்க வாழ்க்கையில மழையா இறங்கி அவங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியும் கொடுக்குதா? இல்ல கடுமையான வெயில போல மத்தவங்கள வதச்சு அவங்க வாழ்க்கையில வறட்சியை கொண்டு வரதான்னு யோசிக்கணும். இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும்.
நம்மளோட வார்த்தைகளும் அடுத்தவங்கள வாழ வைக்கிற ஒரு விதையா மாறணும். ரொம்ப அற்புதமான ஆழமான சிந்தனை. நம்முடைய வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு வாழ்வளிப்பதாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தின் அழைப்பு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்த்த இந்த எசாயா இறைவாக்கினரின் வாசகம் ஒரு பெரிய நம்பிக்கையின் வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கு. மழையைப் போல இறங்கி வரும் கடவுளின் வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிலைவாழ்வுக்கான பலனை தரும் அப்படிங்கிற உறுதியோடு இந்த நாளுக்கான பயணத்தை நம்ம தொடருவோம். அந்த இறைவாக்கோட மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது வசனத்துல இயேசு கூற ஒரு அற்புதமான வார்த்தையும் நீங்க இணைத்து பார்க்கணும். பாலைவனத்திலே இயேசு நோன்பு இருந்தப்போ பிசாசு அவரை சோதித்த வேளையில இயேசு சொல்றார், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இத நாம கொஞ்சம் ஆழமா உற்று நோக்கணுங்க. பாலைவனத்துல 40 நாள்கள் நோன்பு இருந்த பிறகு இயேசுவுக்கு கடுமையான பசி எடுத்தது. ஒரு மனிதனா அவருடைய உடல் உணவு தேடியது. ஆனா அவர் அந்த உடலின் பசியை காட்டிலும் ஆத்மாவின் தேவையை மிக உயர்வாக கருதுறார். ஆமா, அவர் பயன்படுத்துற அந்த வார்த்தை கடவுளின் வாய்ச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. தொடக்க நூல்ல கடவுள் ஒளி உண்டாகுக அப்படின்னு தம் வாயால சொன்னார். அங்கே ஒளி உண்டானது. அப்படியே நடந்தது. அதை போலவே கடவுளின் வார்த்தை அப்படிங்கிறது வெறும் தகவல் அல்ல, அது ஒரு படைக்கும் வல்லமை. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோட தான் புறப்பட்டு வருது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது ஒருபோதும் பின்வாங்கிறது கிடையாது. நீங்க சொன்னது மிக சரி. கடவுளின் வார்த்தை ஒருபோதும் வீணாவதில்லை. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான நவீனகால சவால் ஒண்ணு இருக்கு. அது என்ன சவால்? இன்றைய நவீன உலகத்துல நீங்க அனைவருமே ஒரு வகையான தகவல் பெருக்கும் அப்படிங்கிற மாயைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. காலையில கண் விழித்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் உங்களின் அலைபேசியிலும் சமூக வலைதளங்களிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தகவல்களை உங்க மூளைக்குள்ள திணித்து கொண்டே இருக்கிறீங்க. உலக நடப்புகள், மற்றவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் என அனைத்தையும் நீங்க தேடி தேடி படிக்கிறீங்க. உங்க மூளைக்கு சுறுசுறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த உலகத்து தகவல்கள் உங்க ஆத்மாவுக்கு உண்மையான ஊட்டத்தை தருதா? நிச்சயமா இல்ல. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்களுக்கு பசித்தால் நீங்க உணவு அருந்துறீங்க. அந்த உணவு உங்க உடலுக்கு சக்தியை கொடுக்குது. ஆனா உங்க ஆத்மாவுக்கு பசிக்கும் போது நீங்க என்ன செய்றீங்க? நீங்க உலகத்து தகவல்களையும் சமூக வலைத்தளங்களின் அங்கீகாரத்தையும் வச்சு அந்த ஆத்மாவின் வெற்றிடத்தை நிரப்ப பாக்குறீங்க. அது ஒருபோதும் உங்க ஆத்மாவின் பசியை தீர்க்காது. மாறாக அது உங்களை மேலும் சோர்வடைய செய்யும். முற்றிலும் உண்மை. உங்களின் ஆத்மாவுக்கு உண்மையான ஜீவனையும் ஊட்டத்தையும் தரக்கூடிய ஒரே விஷயம் கடவுளின் வார்த்தை மட்டுமே. அதனாலதான் இயேசு கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் நீங்க வாழ்வீங்க அப்படின்னு மிக அழுத்தமாக கூறுறார். அதனால நீங்க உங்க மனச எத்தனையோ உலக கவலைகளால வறண்ட நிலமா மாற்றி வச்சிருக்கலாம். ஆனா கடவுளோட வார்த்தை அந்த மனச மாத்தும். ஆமா, நீங்க கடவுளின் வார்த்தையை தினமும் வாசிக்கும் போதும் அதை கேட்கும் போதும் அந்த வார்த்தை மழைய போல உங்க இதயத்தை நனைத்து அதனை மென்மையாக்கி அங்கே அன்பும் சமாதானமும் நிறைந்த ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும். நீங்க ஒவ்வொருவரும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த அற்புதத்தை உணர்ந்து பார்க்கணும். அதனாலதான் இந்த தவக்காலத்துல நாம செய்யற நோன்பு அப்படிங்கிறது வெறும் உணவை தவிர்க்கிறது மட்டும் கிடையாது. நிறைய பேர் நோன்புனாலே ஒருவேளை சாப்பாட்டை கட் பண்றது இல்ல பிடிச்ச ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறதுன்னு மட்டும் ஒரு மேலோட்டமான புரிதல் இருக்காங்க. அது ரொம்ப குறுகிய பார்வை. உலகியல் தேவைகள்ல இருந்து விலகி நின்னு திருவிவிலியத்தோட வார்த்தைகளால நம்மள முழுமையா நிரப்பிக்கிறது தான் உண்மையான நோன்பு. வயிற்ற காலியாக்கிட்டு மனச வேற சிந்தனைகளால நிரப்புறது நோம்பாகாது. ரொம்ப தெளிவான பார்வை. உடலை ஒடுக்குவது அப்படிங்கிறது ஆன்மாவை வார்த்தையினால் வளர்ப்பதற்கான ஒரு வழிமுறைன்னு நாம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. இதுவரை நீங்க கடவுளோட வார்த்தையை எப்படி கேட்கணும், அது உங்களை எப்படி மாத்துது அப்படிங்கறத பத்தி பாத்தீங்க. அடுத்ததா நீங்க கடவுள்கிட்ட எப்படி பேசணும், அதாவது நீங்க ஜெபிக்கும் முறைய பத்தி ஆழமா பார்க்க போறீங்க. இது ரொம்ப முக்கியமான பகுதி. அதாவது ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஒரு பெரிய கனவு. அப்பா கிட்ட எப்படி கேக்குறதுன்னு ஒரு பெரிய பிளான் பண்ணான். பசங்க பொதுவா பண்றது தானே அது. ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாங்களே. கரெக்ட். அதே மாதிரிதான். நான் எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள பையனா இருக்கேன், எனக்கு சைக்கிள் வந்தா என்னோட வேலைகள் எவ்வளவு சுலபமாகும்னு ஒரு பெரிய கடிதம் எழுதி அத கண்ணாடி முன்னாடி நின்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு பார்த்துட்டு அப்பா கிட்ட போனான்.
ஆனா அங்க அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. என்னது, அப்பா முன்னாடியே சைக்கிள் வாங்கி வச்சுட்டாரா? எக்ஸாக்ட்லி. அந்த பையன் வாய் திறந்த அந்த நீண்ட விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடியே அவனோட தேவைய கணிச்ச அப்பா புது சைக்கிளை வாங்கி வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சிருந்தாரு. அந்த பையனோட வார்த்தைகளை விட அவனோட தேவை அந்த அன்பான அப்பாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தது. வாவ், இந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது சும்மா ஒரு அப்பா பையன் நிகழ்வு மட்டும் இல்ல, இது நம்ம ஆன்மீக வாழ்க்கையோட மிக அடிப்படையான ஒரு உண்மையை பிரதிபலிக்குது இல்லையா? ஆமா, அந்த அப்பாவுக்கு தான் பையனோட மனநிலை முழுமையா தெரிஞ்சிருந்தது. நம்ம தேவைகளை நம்ம வாயால சொல்றதுக்கு முன்னாடியே கடவுள் தெரிஞ்சு வச்சிருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஜெபத்தோட ஆரம்பம். இதத்தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 7லிருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். நேர்களே, இது ஏதோ சும்மா வழக்கமா வாசிக்கிற வார்த்தைகள்னு நினைச்சிடாதீங்க. ஆமா, இது நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களை, குறிப்பா நம்ம கடவுளோட உறவாடுற முறைய எப்படி முற்றிலுமா புரட்டி போட போகுது அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான பார்வை. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்துல 7 மற்றும் 8வது வசனங்கள்ல இயேசு ஒரு மிக முக்கியமான அறிவுரையை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க கடவுளிடம் வேண்டும்போது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இந்த இடத்துல இயேசு அன்றைய சமூகத்துல இருந்த ஒரு பழக்கத்தை சுட்டி காட்டுறாரு. அந்த வரலாற்று பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கிறது அவசியம். அந்த முதல் நூற்றாண்டுல பிற இனத்தவர்கள் தங்களுடைய தெய்வங்களை எப்படி வழிபட்டாங்க தெரியுமா? சொல்லுங்க, நேயங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அவங்க தங்கள் தெய்வங்களுக்கு செவி இல்லை என்றோ அல்லது அந்த தெய்வங்களுக்கு தங்கள் மீது அக்கறை இல்லை என்றோ நினைச்சாங்க. எனவே தாங்கள் சொல்வதை தெய்வங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரே வார்த்தைகளை திரும்ப திரும்ப மந்திரங்களைப் போல ஓதிக்கொண்டே இருப்பாங்க. சத்தமா கத்தி பிதற்றுவாங்க. ஆமா, வார்த்தைகளை அதிகமா அடுக்கினால் கடவுள் இறங்கி வந்துருவார் அப்படிங்கிறது அவங்களோட தவறான நம்பிக்கையா இருந்துச்சு. அதத்தான் இயேசு இங்கே கண்டிக்கிறார். நீங்க வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஏந்திரத்தனமா சொல்றதால மட்டும் கடவுள் உங்க ஜெபத்தை கேட்டுடுவார் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. மனசுல எந்த ஒரு ஆழமான உணர்வும் இல்லாம வெறும் உதட்டளவுல வார்த்தைகளை நீங்க மனப்பாடமா ஒப்புவிக்கிறீங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க ஒரு நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு அழைக்கும் போது அங்கே ஒரு தானியங்கி யந்திரம் பேசும். தமிழுக்கு 1 அழுத்தவும், ஆங்கிலத்திற்கு 2 அழுத்தவும். அந்த ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கிட்ட நாமும் ரோபோ மாதிரி தான் பேசுவோம். அதேதான். அந்த எந்திரத்துக்கிட்ட நீங்க எப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாம எந்திரத்தனமா பேசுவீங்களோ அது போலவே பல நேரங்கள்ல நீங்க கடவுள்கிட்டயும் எந்திரத்தனமா பேசி கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் ஒரு தானியங்கி எந்திரம் கிடையாது. அவர் உங்களை படைத்த அன்பு தன்னை. உங்க தேவைகளை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் முழுமையா அறிந்து வச்சிருக்கார். நீங்க சொன்ன அந்த உதாரணம் மிக சரியானது மற்றும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள தூண்டுவது. கடவுளை ஒரு எந்திரமாகவோ அல்லது ஒரு வியாபாரியைப் போலவோ நீங்க பார்க்கக்கூடாது. ஆமா, கடவுளை நீங்கள் உங்க தந்தை அப்படின்னு உணர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கறத தான் இயேசு இந்த இடத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் எல்லா ஜெபங்களுக்கும் சிகரமான அந்த உன்னதமான ஜெபத்தை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு இயேசு உங்களை ஆரம்பிக்க சொல்றார். இந்த ஒரு வரியில ஒரு மாபெரும் இறையியல் உண்மை அடங்கியிருக்கு. கண்டிப்பா. இது தொடர்பா திருத்தந்தை லியோ 14 அவர்கள் ஜூலை 27, 2025 அன்று மிக ஆழமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. திருத்தந்தை லியோ 14 அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நேயர்களுக்கு விரிவாக கூறுங்க. திருத்தந்தை லியோ 14 அவர்கள் ரொம்ப ஆழமா தெரிவிக்கிறாங்க. நீங்க கடவுளை எங்கள் தந்தையே என்று அழைக்கும்போது நீங்களும் கடவுளின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற மாபெரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளை தந்தைன்னு அழைப்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இதை விளக்குவதற்காக திருத்தந்தை அவங்க தொடக்க கால திருச்சபையின் மாபெரும் புனிதர்களான புனித சிப்ரியன் மற்றும் புனித ஜான் கிறிசோஸ்டம் ஆகியோரின் மேற்கோள்களை சுட்டிக்காட்டுறாங்க. புனித ஜான் கிறிசோஸ்டம் என்ன சொல்றார்? புனித ஜான் கிறிசோஸ்டம் மிக கடுமையான ஆனா உங்களுடைய மனசாட்சியை உலுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அவர் சொல்றார், உங்களிடம் ஒரு கொடூரமான மற்றும் மனிதநேயமற்ற இதயம் இருந்தால் உங்களால் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றான கடவுளை தந்தையே என்று அழைக்கவே முடியாது. ஏன்னா விண்ணகத் தந்தையின் கனிவு உங்க இதயத்துல இல்ல அப்படின்னு அவர் ஆழமா பதிவு செய்றார். இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவரையும் எவ்வளவு ஆழமா சிந்திக்க வைக்குது அப்படிங்கறது எண்ணி பாருங்க. நீங்க ஒரு புறம் ஆலயத்துல முழங்கால் படியிட்டு கைகூப்பி எங்கள் தந்தையே அப்படின்னு ரொம்ப பக்தியோட ஜெபம் செய்றீங்க. ஆனா மறுபுறம்
உங்களின் அன்றாட வாழ்க்கையில உங்க சக மனிதர்களிடம், உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் அல்லது உங்க அண்டை வீட்டாரிடம் நீங்க ரொம்ப கொடூரமாகவும் இரக்கமில்லாமலும் நடந்து கொண்டால் அந்த ஜெபத்திற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடுது. உண்மைதான். கடவுள் அப்பா அப்படின்னு கூப்பிடுற உரிமையை நீங்க பெறணும்னா மற்ற மனிதர்களை உங்க சொந்த சகோதரன் சகோதரியா ஏற்றுக்கொள்ளும் தூய அன்பு உங்ககிட்ட இருக்கணும். அந்த புனிதரின் வார்த்தைகளை நீங்க ஆழமா தியானிக்கணும். கடவுள் அன்பானவர், அவர் கருணை மிக்கவர். நீங்க அவருடைய பிள்ளைகள்னா உங்ககிட்டே அந்த தந்தையின் சாயல், அதாவது அந்த கருணை இருக்கணும் இல்லையா? நம்ம ஈகோவுக்கு விடப்படுற ஒரு சவால். உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல விண்ணுலகிலும் நிறைவேறுக அப்படிங்கறதுதான். அதாவது நம்மளோட விருப்பங்களை கடவுள் மேல திணிக்காம அவருடைய விருப்பத்துக்கு நாம அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான ஜெபம். என்னோட பிளான ஓரமா வச்சுட்டு கடவுளோட சித்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது. ஆமா, வாழ்க்கையோட திசை மாற்றிய நாமே புடிச்சிட்டு இருக்காம அவரை நம்பி ஒப்படைக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு கேக்குறார் இயேசு. ஏன் இன்னைக்கு தேவையான உணவுன்னு மட்டும் கேட்கணும்? நாளைக்குன்னு கேட்கலாமே. ஏன்னா நாளை பற்றிய கவலைகளையும் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் நாம தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் பணத்தையும் பொருளையும் தேவைக்கு அதிகமா சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா. பாலைவனத்துல இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மன்னா கொடுத்தப்போ அன்றைய தேவைக்கு மட்டும்தான் எடுக்க சொன்னாரு. அடுத்த நாளுக்கு சேர்த்து வச்சா அது கெட்டு போயிடும் சொல்லியிருந்தாரு. மிகச் சரியான ஒப்பீடு. அதே மனநிலையைத்தான் இயேசு இங்கும் வலியுறுத்துறார். ஒவ்வொரு நாளும் கடவுளை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எது உருவாத்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்னு சொல்ற பகுதி வருது. இன்னைக்கு நவீன உலகத்துல சோதனைகள் அப்படிங்கிறது பல நுட்பமான வடிவங்கள்ல வருது. பண ஆசை, கோபம், பொறாமை, கைபேசிக்கு அடிமையாகிறது, இது எல்லாமே நம்மள வீழ்த்துற சோதனைகள் தான். இந்த சோதனைகள்ல இருந்தும் தீயோங்கிட்ட இருந்தும் நம்மள பாதுகாக்கிற வல்லமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒப்புக்கணும். சரி, இப்போ இந்த ஜெபத்துல வர மிக கடினமான ஒரு சவாலான பகுதிக்கு வரப்போறோம். ஆமா, எனக்கு புரியுது. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்படிங்கிற அந்த நிபந்தனை தானே? அதுவேதான். இது படிக்கும்போதே ஒருவித பதற்றம் வருது. நாம் எப்படி பெறல நடத்துகிறோமோ அதே அளவுகோலை கொண்டு கடவுள் நம்ம நியாயம் தீர்க்க வேண்டும் நாமே கேட்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு. இது சாதாரண கோரிக்கை இல்ல. இயேசு இந்த ஒரு கருத்தை மட்டும்தான் திரும்பவும் 14-15 வசனங்கள்ல அழுத்தி சொல்றாரு. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மன்னிக்காவிடில் அவரும் மன்னிக்க மாட்டார். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளும் மிகப்பெரிய மிக கடினமான சவால் இந்த மன்னிப்பு தான். இயேசு இத ஒரு கட்டாயமான நிபந்தனையா வைக்கிறாரு. பல நேரங்கள்ல நீங்க ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுங்க அப்படின்னு மிக சுலபமாக கேட்டு விடுறீங்க. கடவுளும் உங்களை மன்னிக்கிறார். ஆனா உங்களுக்கு யாராவது சிறியதா ஒரு துரோகம் செய்துட்டா, உங்களை அவமானப்படுத்திட்டா, உங்களால அவங்கள ஆயுசுக்கும் மன்னிக்க முடிவதில்லை. நீங்க அந்த தவற உங்க மனசுல ஒரு கல்லை போல சுமந்து கொண்டே இருக்கீங்க. உண்மைதான். நீங்க இத இன்றைய உங்களின் நவீன கால சவால்களோட பொருத்தி பார்க்கணும். இன்று நீங்க மன்னிக்க வேண்டியது யாரையோ எப்போதோ வாழ்ந்த முகம் தெரியாத எதிரிகளை கிடையாது. உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களை ரொம்ப காயப்படுத்துபவர்களைத்தான் நீங்க மன்னிக்க வேண்டியிருக்கு. உதாரணமா, உங்க அலுவலகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை தந்திரமா தடுத்த உங்களின் சக ஊழியரா இருக்கலாம். அல்லது குடும்ப உறவுகள்ல பல வருஷங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சின்ன சொத்து பிரச்சனைக்காகவோ அல்லது வார்த்தை மோதலுக்காகவோ உங்ககிட்ட பேசாம உங்களை புறக்கணிக்கும் சொந்தக்காரங்களா இருக்கலாம். சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய கருத்துக்கு எதிரா ரொம்ப மோசமான வார்த்தைகளால உங்களை விமர்சிப்பவர்களா கூட இருக்கலாம். இவங்க மீது உங்களுக்கு வர்ற நியாயமான கோபத்தை நீங்க எப்படி கையாளுவது? உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்க எப்படி முழுமையா மன்னிப்பது? இதுதான் இன்று உங்க முன்னால இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இது ரொம்ப நடைமுறை சார்ந்த ஒரு பிரச்சனை. அலுவலக அரசியல்னாலோ அல்லது குடும்பத்துல நடக்கும் சண்டைகள்னாலோ உங்க மனம் ரொம்ப காயப்பட்டு போகுது. ஒரு மனிதர் உங்களை ஏமாற்றி விட்டாலோ, உங்களை தரக்குறைவாக பேசிவிட்டாலோ, அவங்கள மன்னிப்பது அப்படிங்கிறது மனித இயல்புக்கு ரொம்ப கடினமான காரியம்தான். அது உங்களுக்கு பெரிய வலியை தரும். ஆனா நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும், நீங்க மன்னிக்க மறுக்கும்போது உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்க தண்டிக்கல. மாறாக உங்களுக்கே நீங்க ஒரு இருண்ட சிறைச்சாலையை கட்டிக்கொண்டு அதுக்குள்ள உங்களை நீங்களே அடைச்சுக்கிறீங்க. ரொம்ப ஆழமான கருத்து. உங்க மனசுல வளரும் அந்த கசப்பு உணர்வும் வன்மமும் இணைந்து உங்க உடல் நலத்தையும் மன நிம்மதியையும் முற்றிலுமா கெடுத்து விடுது. மன்னிக்க மறுப்பது அப்படிங்கிறது நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு உங்க எதிரி சாகணும் அப்படின்னு காத்திருப்பதற்கு சமம். நீங்க சொல்றது மிகச் சரியான விளக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் நாம பேசின கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா, உண்மையான உணவுங்கிறது கடவுளோட வார்த்தை.
நோன்புங்கிறது வார்த்தையால நம்மள நிரப்பிக்கிறது. அப்புறம் அர்த்தமுள்ள ஜெபம். அன்றாட தேவைக்கு கடவுளை முழுமையா நம்பி வாழறது, குறிப்பா மத்தவங்கள நிபந்தனை இல்லாம மன்னிக்கிறது. ஆமா, இதெல்லாமே நம்ம அறிவுக்கு வெறும் தகவல்கள் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையில உடனே பிரதிபலிக்க வேண்டிய செயல்பாடு. கண்டிப்பா. இப்போ நேர்களே, உங்களை நோக்கி ஒரு சவாலான கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க மன்னிக்க ரொம்ப சிரமப்படுற அந்த ஒரு நபர் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள கடவுளோட அளவற்ற கிருபைய கொண்டு அவங்கள உங்க இதயத்துல இருந்து முழுமையா மன்னிச்சிட முடியுமா? யோசிட்டு பாருங்கள் நேர்களே. அந்த ஒரு சின்ன மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையே மாற்றும் திறவுகோலாக இருக்கலாம். உங்க மனச அழுத்தின பாரம் நீங்கி ஒரு பெரிய அமைதி உங்களுக்கு கிடைக்கும். மன்னிப்புங்கிறது வெறும் உணர்ச்சி கிடையாது. அது நீங்க எடுக்கிற உறுதியான முடிவு. அந்த முடிவை இன்னைக்கு நீங்க தயக்கமில்லாம எடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மன்னிப்பது கடினம்தான். அது உங்க இதயத்தை உடைக்கக்கூடும். நான் எந்த தவறும் செய்யலையே, நான் ஏன் அரங்கி போனோம், என்னை அவமானப்படுத்தியவர்களை நான் ஏன் தேடி போய் மன்னிக்கணும் அப்படின்னு உங்க இதயம் கதறி அழலாம். ஆமா, அப்படிப்பட்ட காயப்பட்ட நிலையில உடைந்த மனதோடு நிற்கும் உங்களுக்கு கடவுள் ஒரு மாபெரும் ஆறுதலை கொடுக்கிறார். இத நீங்க இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 34 பாக்குறீங்க. அந்த திருப்பாடல் ஒரு மிக ஆழமான நம்பிக்கையை உங்களுக்கு தருது. இதை பற்றி பேசுவதற்கு முன் இந்த திருப்பாடலின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக பார்ப்பது நேயர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தாவீது அரசர் இதை ஒரு சௌகரியமான அரண்மனையில் அமர்ந்து எழுதவில்லை. ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து எழுதல. இல்ல, சவுல் அரசனிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் தப்பியோடி எதிரியான அபிமெலேக்கு, அதாவது மன்னன் ஆகீஸ் முன்பு தப்ப வழியில்லாமல் ஒரு பைத்தியக்காரனைப் போல நடித்து தப்பிய பிறகு எழுதப்பட்ட வரிகள் இவை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தாவீது தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பைத்திய மாதிரி நடிச்சார், தன் தாடியில எச்சில் வடிய விட்டார் அப்படின்னு வரலாற்றுல படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மரண பயத்துல அவமானத்தின் உச்சியில் இருந்த ஒருத்தர் எழுதின வரிகள் தான் இதுன்னு நினைக்கும் போது அதோட ஆழம் இன்னும் அதிகமாகுது. நிச்சயமா அதிகமாகுது. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்றைய திருப்பாடல் 34, 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. என்னுடனே ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பேரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மன்றாட்டோட வேகம். ஒரு இருட்டறையில திடீர்னு நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி ஒரே இருட்டு. நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு சரி மெதுவா வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்க மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பா மாட்டோம். உங்களோட முழு பலத்தோட சத்தமா யாராவது காப்பாத்துங்க, வெளிச்சம் கொடுங்க அப்படின்னு கத்துவீங்க. அதுபோலவே கடவுளை நோக்கிய நமது தேடலும் இருக்கணும். இங்கே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கடவுள் நாம் கேட்கும் ஒரு சில குறிப்பிட்ட அச்சங்களை மட்டும் நீக்குவதில்லை. தாவீது இங்கே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சம். ஆம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது அந்த இடத்திலிருந்து தப்பிய பிறகும் அவருக்கு மரண பயம் இருக்கத்தான் செய்தது. எதிரிகள் அவரை துரத்திக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆமா, அவர் இன்னும் ஒரு அகதி மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்தார். அப்போ பிரச்சனை அப்படியே தான் இருந்திருக்கு. பின்ன எப்படி அச்சத்திலிருந்து விடுவித்தார்னு சொல்ல முடியும்? அதுதான் கடவுளின் மறுமொழி. பிரச்சனை அப்படியே இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது நமக்குள்ளெழும் பயத்தை கடவுள் அகற்றி விடுகிறார். இது ஒரு அருமையான பார்வை. இன்றைய காலகட்டத்தில் இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கு பல வகையான அச்சங்கள் இருக்கலாம். வேலையிழப்பு குறித்த பயம், பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள். ஆமா, தினசரி வாழ்க்கையில் இது நிறையவே இருக்கு. கடவுள் மறுமொழி பகர்ந்தார் என்பது இந்த நவீன கால பிரச்சனைகளை அடுத்த நொடியே மாயமாக மறைத்து விடுவதல்ல. மாறாக அந்த பிரச்சனையை துணிவோடு எதிர்கொள்ளும் ஆற்றலை உங்களுக்கு தந்து உங்களை முடக்கி போடும் பயத்தை அகற்றுவதுதான் உண்மையான விடுதலை. அதாவது புயலை நிறுத்துறதுக்கு பதிலா அந்த புயலை தாண்டி பயணிக்கிற தைரியத்தை படகுக்கு கொடுக்கிற மாதிரி இல்லையா? ரொம்ப அருமையான பார்வை. தொடர்ந்து 5ஆம் வசனத்தின் அழகியலை நாம் ரசிக்கலாம். சொல்லுங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு அழகான காட்சி தான் ஞாபகம் வருது. தன் குழந்தைய பார்க்காத ஏக்கம் இருக்குன்னு வைங்க. திடீர்னு அந்த பிஞ்சு குழந்தை அவங்க கண்ணு முன்னாடி வரும்போது அந்த தாயோட முகம் எப்படி உடனடியாக மகிழ்ச்சியில பிரகாசமாகுமோ மிளிருமோ, அதே போலதான் கடவுளை நோக்கி பார்க்கும் உங்களின் முகமும் பிரகாசமடையும். உலகத்துல உதவி கேட்டு போகும்போது அவமானம் மிஞ்சலாம், ஆனா கடவுள் முன்னாடி அப்படி நடப்பதில்லை.
அந்த உதாரணம் அந்த வசனத்தின் உணர்வை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆனால் இதை அடுத்த வசனத்தோட இணைத்து பார்க்கும்போது ஒரு சிறிய சவால் எழுகிறது. சமூகம் ஏழை அல்லது வறியவர் என்பதை ஒரு பெரிய பலவீனமாக பார்க்கிறது. காத்துருங்க, ஏழை அப்படின்னு சொல்லும்போது பேங்க் பேலன்ஸ் இல்லாதவங்கள மட்டும் சொல்லல இல்லையா? ஆன்மீக ரீதியா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா தாவீது ஒரு அரசனாக இருந்தவர், அவரு தன்னை ஏழைன்னு சொல்லிக்கிறாரு. மிக சரியான கேள்வி. மூலமொழியான எபிரேயத்தில் இந்த ஏழை என்ற வார்த்தைக்கு அணுவிம் என்று பொருள். அணவும். ஆம், அணுவிம் என்றால் வெறும் பொருளாதார வறுமை அல்ல, இது ஆன்மீக ரீதியான வறுமை. அதாவது கடவுளின் உதவி இல்லாமல் என்னால் சுயமாக எதுவும் செய்ய முடியாது, என் சொந்த பலம் எனக்கு போதாது என்று யார் ஒருவர் முழுமையாக உணர்கிறாரோ அவர்தான் அணுவிம். அப்போ அது ஒரு மனநிலை. சரியாக சொன்னீர்கள். உலகத்தின் பார்வையில் இது பலவீனமாக தெரியலாம், ஆனால் ஆன்மீக ரீதியில் கடவுளுக்கு முன் நம்மை ஏழையாக உணர்வதுதான் மிகப்பெரிய பலம். எப்போது நீங்கள் அப்படி திறந்த மனதோட ஆண்டவரை அழைக்கிறீர்களோ அப்போது அவர் உங்களுக்கு செவிசாய்க்கிறார். இது நேயர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். நிச்சயமா. நேயர்களே, உங்களுடைய திறமையோ பதவியோ உங்களை காக்க முடியாத தருணத்தில் நீங்கள் உங்களை இந்த ஏழையாக உணரும்போதுதான் எல்லா நெருக்கடியினின்றும் அவர் உங்களை விடுவிக்கிறார். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அடுத்ததாக 15 மற்றும் 16 வசனங்களுக்கு போவோம். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களின் மன்றாட்டை கேட்கின்றன. எவ்வளவு பெரிய வார்த்தைகள் பாருங்க. நாம பல நேரம் நினைப்போம், கடவுள் எங்கோ தூரத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு நபர், அவருக்கு நம்முடைய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் தெரியுமா அப்படின்னு. ஆனா அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவருடைய கண்கள் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அவருடைய செவிகள் நீங்கள் முணுமுணுக்கிற அந்த சிறிய ஜபத்தை கூட மிக தெளிவாக கேட்கின்றன. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. கடவுள் நீதிமான்களை இவ்வளவு உன்னிப்பாக கவனித்து காக்கிறார் என்றால் தீமை செய்வோரின் நிலை என்ன? ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். 16ஆம் வசனம் அதற்கு பதில் சொல்கிறது. ஆண்டவர் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். இந்த 2 வசனங்களையும் நாம் எபிரேய கவிதை நடையின் பின்னணியில் பார்க்க வேண்டும். எபிரேய கவிதை நடையா? ஆம், எபிரேய கவிதைகளில் வார்த்தைகள் எதுகை மோனையோடு இருக்காது. மாறாக கருத்துகள்தான் இணையாக வரும். முதல் வரி ஒரு கருத்தை சொல்லும், 2வது வரி அதை இன்னும் ஆழப்படுத்தும் அல்லது முரண்பாட்டை காட்டும். 15ஆம் வசனத்தில் கடவுளின் அன்பான பார்வையை பார்க்கிறோம், 16ஆம் வசனத்தில் அவரது கடுமையான நீதியை பார்க்கிறோம். ஆனா இத நடைமுறை வாழ்க்கையிலே ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா உலகத்துல நாம பலவிதமான அநீதிகளை பாக்குறோம். நல்லவர்கள் கஷ்டப்படுறதையும் தீமை செய்யறவங்க எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதையும் பார்க்கும்போது நேர்களான உங்களுக்கு ஒரு சோர்வு வரலாம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்ல வருது? அது இயற்கையான மனித உணர்வுதான். ஆனால் கடவுள் பாரபட்சமற்றவர் என்பதை இது நினைவூட்டுகிறது. தீமையின் நினைவு இந்த உலகத்தில் முற்றிலுமாக அற்றுப்போகச் செய்யப்படும் என்பது கடவுளின் நீதியை காட்டுகிறது. ஒரு நீதியான தீர்ப்பு. ஆம், இங்கே நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பையோ மனிதர்கள் உருவாக்கும் பிரிவினைகளையோ அல்லது அரசியல் நிலைப்பாட்டையோ சார்ந்து பேசவில்லை, பேசவும் கூடாது. வாசகத்தின் மையமான தெய்வீக நீதியை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமா. மனிதர்களாகிய நாம் அவசரப்படலாம், ஆனால் கடவுளின் நீதி ஒருபோதும் தவறாது. தீமை தற்காலிகமாக வெல்வது போல தோன்றினாலும் முடிவில் நீதியே நிலைத்திருக்கும் என்பதை நேயர்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இது ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுக்குது. இப்போ இன்றைய பதிலுரை பாடலோட பல்லவியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். நீதிமான்களை ஆண்டவர் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். இத மனசுல வச்சுக்கிட்டு 17 மற்றும் 18ஆம் வசனங்களுக்கு வருவோம். வாசியுங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். இதுல அந்த 18ஆம் வசனம் என்னோட மனச ரொம்பவே தொட்டுச்சு. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வீட்ல ரொம்ப பிடிச்ச ஒரு பீங்கான் கோப்பையோ இல்ல ஒரு கண்ணாடியோ உடைஞ்சு போச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கூட யோசிக்காம அதை குப்பையில வீசுவோம் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா உடைஞ்ச பொருளுக்கு இந்த உலகத்துல மதிப்பில்லை. ஆனால் கடவுள் உடைந்த உங்கள் உள்ளத்தை ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக பார்க்கிறார். இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இந்த வசனத்தின் ஆழம் இன்னும் புரியும். மூல எபிரேய மொழியில் நைந்த நெஞ்சம் என்பதற்கு டக்கா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. டக்கா? ஆம், இதற்கு பொடியாக நசுக்கப்பட்ட அல்லது முற்றிலும் சிதைக்கப்பட்ட என்று அர்த்தம். நவீன உலகம் உங்களிடம் என்ன சொல்கிறது?
எப்போதுமே வலிமையாக இரு, உன்னுடைய கண்ணீரை வெளியே காட்டாதே, தோல்வியை மறைத்து வை என்றுதான் போதிக்கிறது. ஆமா, வீக்கா இருந்தா அந்த உலகம் ஏத்துக்காது. அதனாலே பலரும் தங்களது காயங்களை உள்ளேயே மறைத்து வைத்துக்கொண்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். ஆமா, வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகம். சரியாக சொன்னீர்கள். ஆனால் இந்த வாசகம் ஒரு மாபெரும் விடுதலையே தருகிறது. நவீன உளவியலில் போஸ்ட் ட்ராமாட்டிக் growth என்று ஒரு கருத்தை சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதன் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு பிறகு முன்பை விட மிகவும் வலிமையாக மாறுவது. ஓ, உடைந்த எலும்பு கூடும்போது அந்த இடம் முன்பு விட அதிக வலுவடைகிற மாதிரி. சரியாக பிடித்தீர்கள். ஆன்மீக ரீதியிலும் இதுதான் நடக்கிறது. உங்கள் நைந்த நெஞ்சமே கடவுளை உங்கள் அருகில் ஈர்க்கும் காந்தமாக செயல்படுகிறது. நீங்கள் பலவீனமாக ஆதரவின்றி உணரும் தருணங்களில்தான் கடவுள் உங்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். உங்கள் காயங்களின் வழியாகத்தான் கடவுளின் கிருபை உள்ளே நுழைய முடியும். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நேர்களே, இன்றைய நவீன உலகின் வேகமான ஓட்டத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டதாகவோ உங்கள் குரல் யாருக்குமே கேட்கப்படவே இல்லை என்றோ நீங்கள் நினைத்தால், இன்றைய வாசகம் உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார். நீங்கள் உங்கள் பயங்களை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் உள்ளம் சுக்குநூறாக உடைந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஒவ்வொரு சிறு ஜெபத்திற்கும் அவர் செவிசாய்க்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆறுதல்! இதோட நேயர்களாகிய உங்களுக்கு நான் ஒரு சிந்தனையை, ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். கடவுள் உடைந்த உள்ளத்தார்க்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மனமுடைந்து போன மனிதர்களை நாம் எப்படி நடத்துகிறோம்? நாமும் கடவுளைப் போல அவர்களுக்கு நெருக்கமாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறோமா? அல்லது உலகம் சொல்வது போல அவர்களை பலவீனமானவர்கள் என்று ஒதுக்கி விடுகிறோமா? இதை இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க மற்றவர்களை மன்னிக்க முயற்சி செய்யும்போது உங்க ஈகோ உடையது, உங்க சுயகௌரவம் உடையது. அந்த வழியில உங்க உள்ளம் உடையும் போது ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து விலகி போவதில்லை, அவர் உங்களுக்கு மிக அருகில் வர்றார். இது எவ்வளவு பெரிய உயிரூட்டக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கறத நீங்க உணர்ந்து பார்க்கணும். உங்க உள்ளம் உடையும் போது நீங்க தனிமையில இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு மிக அருகாமையில வந்து நிற்கிறார். உங்களுடைய அந்த உடைந்த இதயத்தை, வலியால் நைந்து போன நெஞ்சத்தை அவருடைய குணமளிக்கும் கரங்களால தொட்டு ஆற்றுப்படுத்துகிறார். நீங்க மற்றவர்களை முழுமையா மன்னிக்கணும்னா முதல்ல ஆண்டவருடைய இந்த நிபந்தனையற்ற அன்பை நீங்க ஆழமா உணரணும். சிலுவையில தொங்கியபடியே தம்மை ஆணி அறிந்தவர்களை பார்த்து, தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு இயேசு எப்படி கேட்டாரோ அதே மன்னிப்பின் வல்லமையை அவர் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். ஆமா, கடவுள் உங்க மாபெரும் பாவங்களை எவ்வளவு அளவின்றி மன்னிக்கிறார் அப்படிங்கறத நீங்க முழுமையா உணரும்போது மட்டும்தான் உங்களுக்கு விரோதமா தவறு செய்தவர்களை உங்களால உண்மையா மன்னிக்க முடியும். முதலாவதா, நீங்க எப்படிப்பட்ட வறண்ட மனநிலையில இருந்தாலும் கடவுளின் வார்த்தை மழையைப் போல வானத்திலிருந்து இறங்கி வந்து உங்க கடினமான மனதை மாற்றி அங்கே நன்மைகளை முளைக்க செய்கிறது அப்படிங்கறத பாத்தீங்க. இரண்டாவதா, எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம ஏந்திரத்தனமாகவோ பிற இனத்தவரைப் போல பிதற்றியோ ஜெபிக்காம கடவுளை உங்க உண்மையான அன்பு தந்தையா உணர்ந்து, எங்கள் தந்தையே அப்படின்னு உரிமை பாராட்டி ஜெபிக்கணும் அப்படிங்கறதே புரிஞ்சுக்கிட்டீங்க. மூன்றாவதா, அந்த விண்ணக தந்தையின் உண்மையான பிள்ளைகளா நீங்களும் உங்க சகோதர சகோதரிகளை முழுமையா மன்னிக்கணும் அப்படிங்கறதையும், அப்படி நீங்க மன்னிக்கும் போது உங்களுக்கு ஏற்படும் வலிகள்ல ஆண்டவர் உங்களை அரவணைத்து தேற்றுகிறார் அப்படிங்கறதையும் நீங்க ஆழமா தியானித்தீங்க. நிச்சயமா. இப்போ இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நீங்க வந்திருக்கீங்க. நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட இந்த ஆழமான இறையியல் சிந்தனைகளை வெறும் தகவல்களா பார்த்துட்டு அப்படியே மறந்து விடக்கூடாது. ஆமா, கண்டிப்பா. இன்று உங்களுக்கான ஒரு முற்றிலும் புதிய, ரொம்ப ஆழமான சிந்தனைய நான் உங்க முன் வைக்க விரும்புறேன். சற்று அமைதியா சிந்தித்து பாருங்க. இன்று நீங்க யாரை மன்னிக்கணும் அப்படின்னு கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கலார். உங்களை காயப்படுத்திய மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க இதுவரை நினைச்சிருக்கலாம். ஆனா உங்களை நீங்களே மன்னிக்க நீங்க தவறிட்டீங்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. பல வருஷங்களா நீங்க கடந்த காலத்துல செய்த ஒரு தவறுக்காக உங்களை நீங்களே தண்டித்து கொண்டும், நான் மன்னிப்புக்கே தகுதியற்றவன் அப்படின்னு உங்களை நீங்களே வெறுத்து கொண்டும் இருக்கிறீங்களா? சில நேரங்கள்ல நாம மற்றவர்களை காட்டிலும் நம்ம மீது நாமே வச்சிருக்கிற கோபம்தான் ரொம்ப கடினமான பாறையா இருக்கு. கடவுளே உங்களை மன்னித்தாலும் நீங்க உங்களை மன்னிக்க மறுத்து ஒரு கடினமான பாறையாகவே தொடர போறீங்களா?
ஆழமா யோசித்து பாருங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீதிமான்களை இறைவன் நனைத்தது, துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்தது, துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆதரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தாரா. எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் நனைத்தது, துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தாரா. அவர் எல்லா நெருக்கடியினின்றும் மனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் நனைத்தது, துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது, அவர்களின் நினைவே உலகில் அற்றுப் போகச் செய்வார். நீதிமான்களை இறைவன் அழைத்து, துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அணைத்து எடுக்க
கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அழைத்தது துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார்.